மாதிரி மாமனிதன் கிடைத்த பிறகு நான் ஏன் வியாபாரம் செய்ய வேண்டும், எனக்கு எதுக்கு தொழில், எனக்கு எதுக்கு இந்த காசு வருமானம் எல்லாம், எல்லாத்தையும் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு தன்னுடைய கணவர்கிட்ட எல்லாம் ஒப்படைத்தார்கள். அதுதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரோடு அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல முறையில் பார்த்தார்கள். அவர்களை எவ்வளவு அளவு கடந்து புகழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த ஒரு சம்பவத்தை இன்ஷா அல்லாஹ் இப்ப சிறிது நேரம் கழித்து சொல்லுவேன். அந்த ஒரு சம்பவத்தில் அப்ப முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணத்துக்கு பிறகு வியாபாரத்திலும் இருந்தார்கள். அதே போன்று இந்த மக்காவிலே நடக்கக்கூடிய, மக்கா நகரத்தில் பிறந்த இந்த முஹம்மது நபி அந்த அரபு தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கா நகரத்தில் மஸ்ஜிதுல் ஹராம் என்று அல்லாஹ்வுடைய முதல் பள்ளிவாசல் கட்டப்பட்டது. அந்த முதல் பள்ளிவாசலில் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் முஹம்மது நபி பார்த்தார்கள். ஆனால் அது அவர்களுக்கு முழுமையாக சரி என்று தோணவில்லை. இந்த சிலை வணக்கம், இந்த அவர்களாக படைத்த ஒரு படைப்பினங்களை வணங்கக்கூடிய ஒரு காட்சியை பார்த்த பிறகு அவர்கள் இதிலிருந்து தூரமாக இருந்து ஒரு தூரமான ஒரு குகைக்கு, ஹீரா குகைக்கு போயிட்டாங்க. ஹீரா குகைக்கு போயிட்டு என்ன செஞ்சாங்க, தனிமையிலிருந்து இறைவனை வணங்கினார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு இறைவன் எப்படி இருப்பான், யார் என்ன, எந்த ஒரு விவரமும் தெரியாது. ஆனால் அவர் தனிமையிலே இறைவனை வணங்கி இருந்தார்கள். அல்லாஹ்வை, தன்னுடைய படைத்த இறைவனை அவர்கள் தனிமையில் இருந்தார்கள். இதுல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, தினதோறும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி அந்த இடத்துக்கு போவாங்க. அந்த ஹீரா குகையில போய் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினதோறும் இறைவனுடைய இபாதத்தில் நினைவில் இருப்பார்கள். அதே நேரத்தில் தினதோறும் அவர்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சாப்பாடு எடுத்துட்டு தினதோறும் மேல போயிட்டு தினதோறும் கீழே எடுத்துட்டு வருவாங்க. எந்த வயசுல, 50 வயசுல. ஹீரா குகையில போகக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு 50-60 வயசு. அந்த தூரமாக இருந்து ஒரு தூரமான ஒரு குகைக்கு, ஹீரா குகைக்கு போயிட்டாங்க. ஹீரா குகைக்கு போயிட்டு என்ன செஞ்சாங்க, தனிமையிலிருந்து இறைவனை வணங்கினார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு இறைவன் எப்படி இருப்பான், யார் என்ன, எந்த ஒரு விவரமும் தெரியாது. ஆனால் அவர் தனிமையிலே இறைவனை வணங்கி இருந்தார்கள். அல்லாஹ்வை, தன்னுடைய படைத்த இறைவனை அவர்கள் தனிமையில் இருந்தார்கள். இதுல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, தினதோறும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி அந்த இடத்துக்கு போவாங்க. அந்த ஹீரா குகையில போய் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினதோறும் இறைவனுடைய இபாதத்தில் நினைவில் இருப்பார்கள். அதே நேரத்தில் தினதோறும் அவர்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சாப்பாடு எடுத்துட்டு தினதோறும் மேல போயிட்டு தினதோறும் கீழே எடுத்துட்டு